சோகத்துலேயும் ஒரு சந்தோஷன்ற மாதிரி சோழன் நேற்று அப்படியே உரிச்சு போயிடுவார் அவங்க ஒய்ஃப் பேசுறதை பார்த்துட்டு. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி யாருமே ஒரு தப்பும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்கும்போது, நான் சோழனோட ஒய்ஃப்னு சொல்லும்போது சோழனை பார்க்கணுமே, ஐயோ அப்படியே மனசு நிறைவாக அப்படியே ஆயிடுச்சு அவருக்கு. அப்படியே சோழன் நிலாவை பார்த்து அவ்வளோ ரசிச்சுட்டு இருப்பார். இது மாதிரி நம்ம ஒய்ஃப் வந்து நமக்கு சப்போர்ட்டாக எவ்வளோ நல்லா பேசுகிறா அப்படின்றத பார்த்துட்டு இருப்பார். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒன்றுமே தப்பு பண்ணாத சேரனுக்கு ஏன்டா இவ்வளோ வலியை கொடுக்குறீங்க. கார்த்திகா கிட்ட வந்து போலீஸ் வந்து கேட்குறாங்க, ப்ரொமோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பா சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்போயாச்சும் கொஞ்சம் உண்மையை சொல்லுவான் நீ. ஏன்னா சரி ஓகே, இப்போ எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, என்னால் வெளில வர முடியல சொன்னீங்க, ஓகே அழுதுன்னுக்குறீங்க, ஓகே. இப்போ போலீஸாக வந்து கேட்கும்போது அப்போயாச்சும் சேரனுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்களான்னு பார்ப்போம். அவங்க சப்போர்ட்டாக தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, பயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் சேரன் தப்பிச்சிடணும், பார்ப்போம். ஏன்னா அவர் ரொம்ப அப்பாவியாக இருக்காரா, நம்ம மனசே ரொம்ப கஷ்டப்படுது. போலீஸ் ஸ்டேஷனில் அவரால் அழவும் முடியல, ஏன்னா தம்பிங்க இருக்காங்க அப்படின்றதால இருக்குது. தம்பிங்களை உட்கார வச்சுருக்கீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நேற்று பார்க்கறதுக்கு. கண் கலங்கி அப்படி நிலா பேசும்போது சேரனோட லுக்கை பார்க்கணும், கண் கலங்கி அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, பாவமாக நின்றுந்தார். ஓகே, பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. கார்த்திகா தயவுசெய்து உண்மையை சொல்லுமா. யாராச்சும் ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் சீ, பார்ப்போம்.